நீங்க சிஎஸ்கே பண்ணா சேப்பாக்கத்திலே மேட்ச் பார்த்து தொலைய வேண்டியதானே? எதுக்கு எல்லா ஊர்லயும் போயிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னப்பா, உங்க ஊர்ல ஈஸியா டிக்கெட் கிடைச்சிரும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. ஒவ்வொரு டிக்கெட் வாங்குறதுக்கும் சாவணும், ரத்த அடி படணும். நாளைக்கு காலையில டிக்கெட் ஓபன் ஆகுதுன்னா இன்னைக்கு ராத்திரியே போய் லைன்ல நிக்கணும். அப்படியே நின்னாலும் டிக்கெட் கிடைச்சிருமான்னு கேட்டா சொல்ல முடியாது. நீ என்ன குழந்தை லைன்ல நிக்கிற, ஆன்லைன்ல புக் பண்ணலாமே நீங்க கேட்கலாம். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. 1 Gbps வைஃபையும் ஏலியன் வேற லேப்டாப் வச்சிருக்கோனே புக் பண்ண கஷ்டப்படும் போது மொபைல் டேட்டாவும் இந்த மொக்க மொபைல் போனை வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ணிட முடியும்? 2000 ரூபாய் டிக்கெட்டை பிளாக்ல 6000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மேட்ச் பாக்குறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. மேட்ச் பாக்குறோம். அப்போ இது நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறோம். ஆனா அவனை நிறுத்த சொல். யார? எல்லாரையும். யார? எவ்வளவு டிக்கெட் விக்கிறோன்னு சொல்லாம டிக்கெட் கவுண்டர் ஓபன் பண்ணா பார். அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். அப்பாவி ஜனங்க தலை தரிசனம் கிடைச்சிடான்னு சொல்லிட்டு லைன்ல நிக்கும் போது லட்டைய வச்சு அடிச்சான் பார். அவன் நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். 40,000 சீட்டிங் கெப்பாசிட்டி இருந்து எல்லாத்தையும் கார்பரேட்ஸுக்கும் அரசியல்வாதிக்கும் கொடுத்துட்டு வெறும் 4000 சீட்டை மட்டும் வித்தான் பார். மேனேஜ்மெண்ட் கம்ப்ளோட்டை அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். 2000 ரூபாய் டிக்கெட் அவன் சுய லாபத்துக்காக பிளாக்ல 6000 ரூபாய்க்கு வித்தான் பார். அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நாங்க வேணும்ட்டே பண்றோம். எங்களுக்கு வேற வழி தேடடா கண்ணா.